தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிச் செய்திருக்கின்ற இடரினும் தளரினும் பதிகம். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் நின்கழல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடற்றினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமார் ஈவதொன்றெனக்கில்லையேல், அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் நின்கழல் தொழுது எழுவேன். இடர் கஷ்டங்கள், தளரினும் வயது ஆகி தளர்ந்து போகின்ற நிலை, உடல் தளர்ந்து போகின்ற நிலை, பல்வேறு இடர்களை சந்திக்கின்ற நிலை, பல்வேறு இடர்கள் அணுகினும் பல்வேறு இடர்கள் என்னை வந்து தாக்கி கஷ்டப்படுத்தினும், தளர்வு வந்து எய்தினும், இடரினும் தளரினும் நோய் தொடரினும், ஏதாவது நோய் என்னை தொடர்ந்தாலும் என்னை பாதித்தாலும், எனதுரு உருநோய் பெரிய நோய் ஏதாவது என்னை தொடரினும் என்னை சிரமப்படுத்தினாலும், இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் நின்கழல் தொழுது எழுவேன். சிவபெருமானே, உன்னுடைய திருவடிகளை தொழுது நான் அனைத்திலிருந்தும் தப்பிப்பேன், அனைத்திலிருந்தும் விடுதலை பெறுவேன். அனைத்து சிரமங்களும், அனைத்து துன்பங்களும், அனைத்து நோயும் இடரும் தளர்வும் என்னை விட்டு விலகும். ஞானசம்பந்த பெருமான் தருகின்ற நம்பிக்கை, அவர் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை. இதில் என்ன நமக்கு புலப்படுகிறது என்று சொன்னால், இறைவா நீ இருக்கிறாய், எனக்கு இடர் இல்லை, தளர்வு இல்லை, நோய் இல்லை, அது இதிலிருந்து புலப்படுகிறது. எனக்கு இடரும் தளர்வும் நோயும் வந்து துன்பம் செய்தால் உன் கழல் தொழுது உன் திருவடி தொழுது உடனே நான் அதிலிருந்து விடுபட்டு விடுவேன். அதனாலே எனக்கு எந்த துன்பமும் எந்த இடரும் தளர்வும் நோயும் என்னை அணுகாது. இது அதனுடைய பொருள். இறைவனுடைய அருள் இருக்கின்ற பொழுது துன்பங்கள் நெருங்க, இறைவனுடைய அருள் அரணாக இருக்கும் என்பது இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடற்றினில் அடக்கிய வேதியன், சொற்றுணை வேதியன், வேதியனே மிடற்றினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எனக்கு இல்லையேல், அதுவோ உனது இன்னருள். இந்த வரிகள் ஞானசம்பந்த பெருமானுடைய தந்தை யாகம் செய்வதற்கு பொருள் தேடி வருகிறார். திருஞான சம்பந்த பெருமான் இந்த தலத்திலே, திருவாவடுதுறை தலத்திலே சிவபெருமானை வேண்டி தன் தந்தையார் யாகம் செய்வதற்கான பொற்காசு கொண்ட பொற்களியை இறைவனிடமிருந்து பெறுகிறார். இந்த தலத்திலே அதுதான் ஈவது ஒன்று எனக்கு இல்லையே. எவ்வளவு உரிமையாக இறைவனிடத்திலே அடியார்கள் கேட்கிறார்கள் பாருங்கள். ஈவது ஒன்று எனக்கு இல்லையேல், அதுவோ உனது இன்னருள். எனக்கு எதுவும் கொடுக்கிற மாதிரி இல்லை என்று சொன்னால் ஏது உனது இன்னருள்? இதுவா உனது இன்னருள்? இதுவோ உனது இன்னருள் ஈவதொன்று எனக்கு இல்லையேல் அப்படின்னு கேட்கிறார்.
ஈவதொன்று எனக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே, ஆவடுதுறையிலே வீற்றிருக்கின்ற அரணே சிவபெருமானே. ஈவது ஒன்று எனக்கு நான் கேட்பது நீ தர வேண்டும். ஈவது ஒன்று எனக்கு இல்லையேல், உன்னால் தரப்படுவது ஒன்று எனக்கு இல்லையேல் அதுவா உனது அருள், நீ அப்படிப்பட்ட அருளாணி அடியார்களுக்கு செய்கின்றாய் என்று கேள்வி தொடுக்கிறார். ஆனால் ஞானசம்பந்த பெருமானுக்கு சிவபெருமான் அருளி செய்கின்றார். பொற்காசுகள் நிறைந்த பொற்கிளியை தருகின்றார். ஞானசம்பந்த பெருமான் அதனை தன் தந்தையாரிடம் கொடுத்து நல்லதொரு யாகங்களை செய்வதற்கு வழி தேடி தருகிறார். இங்கே பாருங்கள், இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும். என்ன நம்பிக்கை! இந்த நம்பிக்கையினைத்தான் அப்பர் பெருமானும் தருகிறார். கற்றுணையை பூட்டி ஓர் கடலினிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று நம்பிக்கை தருகிறார். ஞானசம்பந்த பெருமான் தந்த நம்பிக்கையை அப்பர் பெருமானும் தருகிறார். எப்படி இங்கே இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் நின் கழல் தொழுது எழுவேன், அங்கே கற்றுணை பூட்டி ஓர்கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இன்னும் ஒரு படியிலே அப்பர் பெருமான் சொல்லுவான், இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கு நமச்சிவாயம். அப்பர் பெருமான் அடுக்கல் கீழ் கிடக்கினும், அடுக்கப்பட்ட கற்களுக்கு கீழ் கிடந்து கற்களெல்லாம் நம்மை அழுத்தி துன்ப நிலையிலே கதறுகின்ற நிலையிலே நாம் கிடக்கினும், அருளின் சிவபெருமான் அருளின் நாம் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. அப்படி அடுக்கப்பட்ட கற்கள் பாறாங்கற்களுக்கு கீழ் கிடந்து நமக்கு ஏற்படுகின்ற நடுக்கம், நமக்கு ஏற்படுகின்ற துன்பம், அல்லல் அனைத்தையும் கெடுப்பது நீக்குவது நமச்சிவாயவே என்ற நம்பிக்கையினை அப்பர் பெருமான் தருகிறார். இதேதான் ஞானசம்பந்த பெருமான் தருகிறார். ஐயா, உனக்கு இடர் இல்லை, உனக்கு தளர்வு இல்லை, உனக்கு மனதளவிலே உடல் அளவிலே எந்தவித நோயும் இல்லை. ஏன்? நீதான் சிவபெருமானின் கடலிலை திருக்கடல்களை, அவருடைய திருவடிகளை வேண்டி, திருவடிகளை வணங்கி அனைத்திலிருந்தும் விடுபட்டு விடுவாய். அதனால் உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் அதே மாதிரி அப்பர் பெருமான் சொல்லுகிறார், நம்பிக்கை இருக்கின்றது. பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே என்று அங்கே நம்பிக்கை தருகிறார். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மிகப்பெரிய நம்பிக்கையை தருகிறார்கள். நீங்கள் இறைவனை வணங்கி வாருங்கள், நெஞ்சிலே உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம், நெஞ்சிலே இறைவனை நிறுத்தி ஊன் உருக, உள்ளம் உருக, என்பு உருக, அன்பு பெருக வணங்கி வாருங்கள். ஊனாய் உயிராய் உணர்வாய் இறைவன் இருப்பான். அனைத்து நம்பிக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். தீண்டப்பெறா செய்வினை வந்தமை தீண்டப்பெறா என்ற நம்பிக்கை பெறுவீர்கள். அப்பர் பெருமான் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்ற தேவார பதிகங்களை படிப்போம், இறையருள் பெற்று இன்புற்று வாழ்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.